ஒருவராய் இருப்பவரும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலமாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இதோ இப்பொழுதும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீட்பர் நாமத்தினால் அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் மீட்பர் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ 2026 ஆண்டு மார்ச் மாதத்தின் நிறைவில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற ஒரு வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு தரப்போகிறது என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று அழைக்கலாம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள். என்ன விசேஷமான காரியம் அப்படின்னா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலும் 2 வகையாக இருக்கிறதை நாம் காண முடியும். ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்படாதவர்கள். இப்ப ரட்சிக்கப்படாதவரிடத்தில் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படி என்று சொன்னால், சில நேரங்களில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன என்று பவுல் சொல்லுகிறது போல, அவர்களிடத்திலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கலாமா? இருக்கும். ரட்சிக்கப்படாத அவர்களிடத்திலே சண்டைகள், பொறாமைகள், கோபங்கள், வெறிகள் இவைகள் எல்லாம் இருக்கும். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திலே திருமணம் நடைபெறும்படியாக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஆலயத்தினுடைய கமிட்டி அங்கத்தினர் ஒருவருக்கு தகவல் வந்தது, இத மாதிரி சர்ச்சுக்குள்ள வச்சு வீடியோ எடுக்க போறாங்க, கல்யாண வீடியோ எடுக்கிற பையன் உள்ள போய் எடுக்க போறான்னு தகவல் வந்துருச்சு, நீங்க தான் தடுக்கணும், ஆலயம் தீட்டுப்பட்டு போயிரும்ல அப்படின்னு சொன்னாங்க. இது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்தது. உடனே அவருக்கு கோபம் வந்தது. அவர் இங்கும் அங்குமாக வேகமாய் ஓடி சர்ச்சுக்கு போனால் இன்னும் அந்த திருமண வீட்டாரே வரவில்லை. அவர் இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருந்தார். நேரம் போன பாடு இல்லை. டக்குன்னு என்று தன் கையில இருந்த ஒரு உதவி போல ஒன்றை எடுத்தார். அதாவது அவருடைய சமாதானத்துக்கு உதவி. அவரிடத்தில் இருந்த சிகரெட்டு புகைக்கும் பழக்கத்தின்படி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டார். ஆலயத்தை ஒருத்தரும் தீட்டுப்படுத்த விட மாட்டேன் டக்குன்னு நடந்து கொண்டே இருந்தார். பார்த்த ஒருத்தர் சொன்னாரு, ஏன்யா அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்த கூடாது நீர் நினைக்கிறீரு? உடைய சரீரம் ஆலயம் தானே, இது தீட்டுப்படுறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. அதானே, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று சிகரெட்டை கீழே போட்டு நசுக்கினாராம். ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பானவன் யாரப்பா? வீட்டிலே உங்களுடைய கணவர் சிகரெட்டு புகைப்பதில்லை, மதுபானம் பண்ணுவதில்லை, இச்சையோடு வேறு பெண்களோடு பழகுவதில்லை, அசுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதில்லை. அல்ல, இப்படி சொல்லுறேன், உங்களுடைய மனைவி இங்கும் அங்குமாய் வீடுகளுக்கு தோறுக்கும் போய்
வீட்டுக்கு வீடு சுற்றி திரிவதில்லை. தன்னுடைய தோழிகள் ஆகியோரோடு கூட சேர்ந்து ஷாப்பிங் போகிறேன் என்று சினிமா என்றெல்லாம் போய் இரவில் அதிக நேரம் கழித்து வருகிறது இல்லை என்றால் என்ன ஒரு பாக்கியம்! கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அடடா! அப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும் போது, மாப்பிள்ளை பார்க்கும் போது முதல்ல பார்க்க வேண்டியது என்ன? அழகையோ அந்தஸ்தையோ அல்ல, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா இந்த பிள்ளை. அத எப்படிங்க கேட்ட சில நேரம் அழகா உங்களை மைக்கி பேசிடுவாங்க, ஆமாமா ரட்சிக்கப்பட்ட பெண்ணுதான் அப்படின்றாங்க. ஆனா அந்த பெண்ணிடத்துல உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசுவீர்கள், ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் மறைந்திருக்க மாட்டாது, அவைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. ஆகவே ரட்சிக்கப்படலன்னு சொன்னா அந்த நபரிடத்திலே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு விடும். ஆமா, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் ஆவியின் கனி வெளிப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீங்க ஒரே படியா உடும்பு படியா இதாண்டா உனக்கு, இதுதான் உனக்கு என்று சொல்லிவிடலாம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்ப அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் அல்லது மாப்பிள்ளை கிடைத்தா அவ்வளவு கொண்டாடலாம், உங்க குடும்பத்தில் ஒரு நபராக வைத்துக் கொள்ளலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆம், அப்படி என்றால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவர்களை காண்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. இதை பாருங்க, வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் ஒரு சில நேரங்களிலே நாங்கள் இஸ்ரேல் தேசத்திற்குள் போகிற நேரத்தில் கூட எங்களுக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கென்று சிலர் வருவார்கள், கிறிஸ்தவர்கள் தான் வருவார்கள். ஆனால் பார்ப்பீர்கள், ஆனால் ஒரு இடத்தில் காபி குடிக்க நிறுத்தினால் காணாமல் போய் சிகரெட்டு பைத்து விட்டு திரும்ப வருவார்கள். பார்த்தால் அவருடைய வஸ்திரத்தில் சிகரெட்டினுடைய வாசனை. அடடா, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம்! ரட்சிக்கப்படவில்லை என்றால் எவ்வளவு அவர்களுக்குள்ளே கவலையும் கலக்கமும் ஏதோ ஒரு ஏக்கமும் நின்று கொண்டே இருந்து, சிகரெட்டை போய்த்து கொண்டே இரு, அல்லாவிட்டால் சாராயத்தை குடித்து கொண்டே இரு, அல்லாவிட்டால் வேறு ஏதாகிலும் அசுத்த காரியங்கள் சென்று கொண்டே இரு என்று மாம்சத்தின் கிரியைகள் அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறது, அலைக்கழிக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பேர் ஆனந்தம், பரிசுத்தமான பார்வை, நேர்மையான நோக்கம், பேசி பழகுவதில் மெய்யான அன்பு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாரப்பா? இல்லப்பா, கிறிஸ்தவர்களில் நீ வித்தியாசமானவன் அப்பா. ஆமா, ஆகவே ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள் மத்தியில் நீ விசேஷமானவன், விலையேற பெற்றவன். உங்களோட கூட பேசிக் கொண்டிருந்தால், பழகினால் ஆண்டவருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்கிறதை அப்படிப்பட்டவர்கள் காண்பார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்றால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டே மற்றவர்கள் இருப்பார்கள். அவன் ரட்சிக்கப்பட்ட ஜனமோ கர்த்தரை புகழுவார்கள். கர்த்தர் எனக்கு இதை செய்தாரு, கர்த்தர் இப்படி என்னை நடத்தினாரு. தன்னைத்தான் புகழுகிறவர்களாக அல்ல, கர்த்தரை புகழுகிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், அடடா, மோசே அன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட அதை ரட்சிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லலாம். நான் இன்னைக்கு பைபிளை படிக்கும் போது
உங்களுக்குன்னு தேவனுடைய வார்த்தையை குறித்து யோசித்தா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் எங்கிருந்து வந்திருக்கீங்க? எந்த எகிப்திலிருந்து? பாவம் என்னும் எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலை. அப்படித்தானே? உங்களுக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு ஒப்பா யாருமே இல்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா கவலே இல்லை. உங்க வீட்டு பீரோச்சாவியை நம்பி கையில கொடுக்கலாம், உங்களுடைய காரை நம்பி கொடுக்கலாம். ஏன்? ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவருக்கும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவருக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்பிக்கை துரோகம் அங்கு இருப்பதில்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால் தேவனுடைய திவ்ய சுவாபங்கள் வெளிப்படும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் என்றால் அவர்கள் தங்கள் வீட்டை கட்டுவார்கள். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுடைய செல்வம் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். ரட்சிக்கப்படலன்னு சொன்னா ஏதோ வேறொரு எல்லைக்கு இவர்களுடைய பணம் செல்லுபடியாகிறது, போய் சேருகிறது, அழிகிறது. ரட்சிக்கப்படலைன்னா லாட்டரிக்கு பணம் போகும், ரட்சிக்கப்படலைன்னா சோம்பேறித்தனமா இருந்து வட்டிக்கு பணம் போகும், ரட்சிக்கப்படலைன்னா ஷூரிட்டி கையெழுத்து தப்பான இடத்துல போட்டு பணமெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்படலைன்னா அநேக பாவ பழக்கங்களுக்கு பணம் போய்கொண்டிருக்கும். ரட்சிக்கப்படலைன்னா தீய பெண்களின் தொடர்பு வந்து விட்டால் சம்பாத்தியம் முழுவதும் அங்கே போய் கொண்டிருக்கும், புறத்தையாருடைய வீட்டில் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படிப்பட்ட கணவரை மனைவியை உடைய நபர் கர்த்தருக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டாடலாம், துதி பாடலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க தங்கள் வீட்டை கட்டுவார்கள், ஒவ்வொரு பகுதியிலும் கட்டுவார்கள், அழகாக கட்டுவார்கள். ஒரு குறிப்பிட்ட சகோதரன் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்தவராய் இருந்தும் சிகரெட்டு புகைக்கிற பழக்கத்துக்கு அடிமையாகவே இருப்பார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைமை. அந்த நேரத்திலும் பிள்ளைகளுக்குன்னு இருக்கிற பணத்தை எடுத்து சிகரெட்டை வெளியே போய் போய்ச்சிட்டு வீட்டுக்கு வருவாராம். பின் நாட்களில் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் சற்று சுகவீனம் ஏற்படும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்ட காலமாய் அந்த நேரம் இருந்தபோது அவர் அழுவார். அடடா, என் பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்தில் கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள், நல்ல அவர்கள் புஷ்டியாவதற்கு தேவையான ஆகாரத்தை நான் அந்த சிறு பிள்ளையா இருக்கிற பொழுது நான் கொடாமல் போனேனே. இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய சரீரம் பலவீனப்படுதேன்னு சொல்லி அழுவார். ரட்சிக்கப்படுகிற நபர் தன் வீட்டை கட்டுவார்கள். யோசுவாவை பாருங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றார், கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒரே குரலாய் சொல்லத்தக்கதாக குடும்பம் கட்டப்பட்ட ஒரு நிலைமை. யோபுவை பாருங்கள், கர்த்தருக்கே துதி பாடுகிற ஒரு குடும்பம். அதிலும் என் பிள்ளைகள் தங்கள் உள்ளத்தில் ஏதாயிலும் குறைவு பட்டிருப்பார்களோ என்று அவர்களுக்காக அதிகாலமே பலி செலுத்துகிற நல்ல பெற்றோர், அருமையான பிள்ளைகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர் நடுவிலே சகோதரிகளுக்கு சுதந்திரம். அடடா, என்ன டாடி, ஆம்பளை பையங்களுக்கு தானே, பெண் பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்காம, ஆமா கொடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்லா கொடுங்க டாடி அப்படின்னு சொல்லுகிற அருமையான பிள்ளைகள். அப்படியானால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம்னா இந்த பாக பிரிவினை சண்டை இல்ல, குடும்பத்துல விட்டு கொடுக்காத நிலை இல்ல. ஆமா, ரட்சிக்கப்பட்டுட்டா எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி, வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஐஸ்வர்யவான் லாசரு என்ற ஒரு சம்பவத்தை சொல்றாருல்ல,
அதுல லாசரு என்கிற ஒருவன் இருந்தான்னு சொல்றதுனால எவ்வளவேன் பொய்யுரையாத கர்த்தர், ஆம் ஆண்டவர், அப்போ லாசருன்னு ஒருத்தர் இருந்திருக்காருன்றதை காட்டுறாரா? ஐஸ்வர்யனுடைய பேரை அவர் சொல்ல விரும்பல, அவன் மதிக்க விரும்பல. அவருடைய சகோதரர்கள் அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பலை ஆயிருக்கலாம். அதனால அவர் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் என்று மட்டும் சொல்லிவிட்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதே சம்பவம் போல உங்கள் வீட்டிலே ரட்சிக்கப்படாத ஒருவர் பாதாளத்தில் வேதனைப்படுகிறதை நீங்கள் கண்டால் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அருமையானவர்கள் பாதாளத்தில் வேதனைப்பட நீங்கள் கண்டால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, கணவன் மனைவி நீங்கள் இருவரும் ஒரே மாம்சம், இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள் என்றாலும் ரட்சிக்கப்படாமல் போய் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறது கணவராய் இருந்தால் மனைவி அதற்கு உடந்தை அல்ல. மனைவி அவ்வாறு கெட்டு போனால் கணவன் அதற்கு உடந்தை அல்ல. நீங்கள் இருவரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் மனைவியிடத்தில் விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. மனைவியானவள் பலவீனமான பாண்டமாகையால் விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரட்சிக்கப்படாமலே போய்விட்டால், ஆண்டவரை அறியாமலே கணவர் அல்லது மனைவி போய்விட்டால், வீட்டிலே ஒரு பிள்ளை போய்விட்டால், வீட்டிலே ஒரு நபர் அப்படி போய்விட்டால் பிற்காலத்தில் நித்தியத்தில் எவ்வளவு ஒரு வேதனை. அதாவது ஆண்டவர் தாமே அவருடைய கண்ணீரை துடைப்பார்னா எப்படி இருக்கும்? நமக்கு அருமையானவர்கள் தூரமே அக்கினி கடலில் வேதனைப்படும் பொழுது நாம் கண்ணீர் வடிக்கும் போது நம்முடைய கண்ணீரை துடைப்பார். புதிய வானம் புதிய பூமியிலும் கண்ணீரை துடைப்பார். இந்த ரெண்டும் அர்த்தம் பட இருக்கக்கூடும் என்று நான் எண்ணுகிறது உண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சமூகத்தை தேடுங்கள். பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பிராயத்திலேயே அவர்களை கர்த்தருக்குள் வளர்க்க தீர்மானம் எடுத்து நேரம் செலவு செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு என நேரம் செலவு செய்யுங்கள். உங்களுடைய பிசினஸ் உங்களை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே ஓடும். உங்க தொழில் நல்லா மேல முன்னேறிக்கிட்டே போறதுனால குடும்பத்தை கவனிக்க விடாம இழுத்துக்கிட்டு ஓடுகிற 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் போல உங்களை இழுத்துக்கிட்டே போகும். ஆனா ஒண்ணு, ரதத்துல உட்கார்ந்து பயணிக்கணும். 7 குதிரைகளும் உங்களை காலில் கயிறை கட்டி தரையில இழுத்துட்டு போற மாதிரி உங்களை இழுத்துட்டு போக விட்டுறக்கூடாது. உங்களுடைய தொழில் புரிகிறதா? ஆமா, ஒரு பக்கம் சம்பாதிக்கணும்ன்ற மோகத்தில் எடுத்துக்கிட்டே போனா பிள்ளைகளை கவனிக்க டைம் இருக்காது. பிள்ளைகளோடு செலவு செய்யறதுக்கு நேரம் இருக்காது. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கும்படி உங்கள் பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு அவர்களால் கர்த்தரை அறிந்து ஓட விட்ட பிறகு அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, டேடி இதுல எல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா ஜெபத்துல இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் டேடின்னு சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்பொழுதும் உடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்படும்படி நான் ஒரு சிறு ஜெபம் ஏறெடுக்கட்டுமா? நாம் ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, நல் மீட்பர் நாமத்தினால் நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதோ ஆசீர்வாதம் டிவியின் மூலமாக, யூடியூப் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த சகோதர சகோதரிகள் வீட்டில் பூரண ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. பூரண ரட்சிப்பும் பரிபூரண ரட்சிப்பும் ஞானமும் உன் காலத்தினுடைய பலனாக இருக்கும் என்பது போல ஒரு வசனம் எங்களுக்கு சொல்லுகிறதே, நாட்களுக்கு பலனாக இருக்கும் என்று. அதுபோல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, ஒவ்வொருவருடைய வீட்டையும் பூரணமா எல்லோரையும் ரட்சிப்பிற்குள் நடத்தி செல்வீராக. ரட்சிக்கப்படாத கணவர் நிமித்தம் பாடுபடுகிற சகோதரிகளை கண்ணோக்கி பாரு. எவ்வளவு நாட்கள் குடிகாரருக்காக இவர்கள்
ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று கதறுவது கர்த்தாவே சீக்கிரத்தில் ரட்சியும், சீக்கிரமாக ரட்சியும், தீவிரமாய் இறங்கி வா. பலமுள்ளவனுக்காகிலும் பலமில்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிற லேசான காரியம். பிதாவானவர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னண்டை வரமாட்டான் என்று ஆண்டவர் சொன்னீரே. ஆம், அந்த வார்த்தையின்படி பிதாவே உம்முடைய பிள்ளைகளை இழுத்துக்கொள், ரட்சிப்பிற்குள் நடத்தி உம்முடைய சித்தத்தை அழகாய் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. யார் யார் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறார்கள், எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாய முழு குடும்பம் மாறட்டும். ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கிறவர்களை கைதூக்கி விடுவீரார்கள். அவர்களை நாங்கள் கசந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். குடிக்கிறவர்களும் காலையில் எழுந்தவுடனே இனி குடிக்கவே மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனால் மாலையிலே தங்களையும் அறியாமல் குடித்து விடுகிறார்கள். அவர்களை பிடித்திருக்கிற, அல்லாவிட்டால் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற குடிகார ஆவிகளாகிய பிசாசுகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் கடிந்து கொள்வீராக. அவைகள் இவர்களை விட்டு ஓடும்படி செய்வீராக. பாவி தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் என்று எழுதியிருக்கிறபடி இவர்கள் கட்டப்பட்ட நிலைமையை மாற்றும் கர்த்தாவே. கை தூக்கி எடுப்பீராக கர்த்தாவே. ஒரு அற்புதத்தை செய்யும். யார் யார் வீட்டிலே ரட்சிக்கப்படவில்லை, வெகு சீக்கிரமான ஒரு காலத்தில், எண்ணிக்கைக்குட்பட்ட காலத்தில் கர்த்தாவை அவர்கள் யாவரும் ஒன்றாய் வந்து உம்மை தொழுது கொள்ள, கர்த்தாவை உம்மை தேட, உம்மை ஆராதிக்க ரட்சிக்கப்பட்ட ஜனமாயிருக்க உதவி செய்ய. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அருமையாக அப்படி குடும்பம் முழுவதும் இருக்க உதவி செய்ய. இந்த ஜெபத்தை நான் மீட்பர் நாமத்தில் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக, உங்கள் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு நல் நிலைமையில், நல்ல ஸ்திதியில், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக, வசனத்தின்படி நடக்கிற வீடாக உங்கள் வீடு மாறவே மாறும் என்று விசுவாசியுங்கள். அவ்வாறு உங்களுடைய வீடு மாறும்படி நல் மீட்பர் நாமத்தினால் உங்களை அன்புடனே வாழ்த்துகிறேன். God bless you. God bless you.